Hello students, இன்னைக்கு 9th Maths Chapter 4ல exercise 4.6ல 6th sum பார்க்கலாம். Question பாருங்க. Draw a right triangle whose hypotenuse is 10 and one of the legs is 8 cm. Locate its incenter and also draw in circle. So என்ன கொடுத்துருக்காங்க? ரைட் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா? ரைட் ட்ரையாங்கிள்னா 90 டிகிரி இருக்கும். ஓகே, ஸோ அதோட ஹைப்போட்டெனிஸ், ஸோ ஹைப்போட்டெனிஸ் ஏசி 10 சென்டிமீட்டர். ஒன் ஆஃப் த லெக்ஸ்னா ஸோ ஏதாவது சைடு எடுத்துக்கலாம். ஸோ ஏபி 8 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஏபி 8 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு லைன் போடணும். ஏபி 8 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆங்கிள் பி 90 டிகிரி கொடுத்துருக்கா. ஸோ 90 டிகிரி மெஷர் பண்ணிட்டு லைன் போடணும். ஓகே, ஸோ இதில் 90 டிகிரி மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஏசி 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்களா. ஸோ 10 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணிட்டு ஏலேருந்து ஒரு ஆர்க் போடணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டை சின்னு எடுத்துக்கலாம். ஏசி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இன் சென்டர் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆங்கிள் பைசெக்டர் வரையலாமா. ஸோ ஏ பாயிண்ட்டுக்கு வரையலாமா. ஸோ எனி மெஷர்மெண்ட்டில் 2 ஆர்க் போடணும். ஸோ இது மிட் பாயிண்டை வச்சு 2 ஆர்க் போடணும். ஓகே, ரெண்டு ஆர்க்கும் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டு ஏ பாயிண்ட்டுக்கும் லைன் போடணும். ஓகே, ஸோ த ஆங்கிள் பைசெக்டர், ஏவோட ஆங்கிள் பைசெக்டர். நெக்ஸ்ட்டு பி பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் பைசெக்டர் வரையலாம். ஸோ ஏதாவது மெஷர்மெண்ட்டில் இந்த சைடு ஒரு ஆர்க், இந்த சைடு ஒரு ஆர்க். ஓகே, ஸோ இந்த ஆர்க்லேருந்து ஆர்க் போடணும். ஓகே, ஸோ 2 ஆர்க்கும் மீட் பண்ணுற பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டுக்கும் லைன் போடணும். ஓகே, ஸோ 2 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் பண்ணுற பாயிண்ட்டை மிட் பாயிண்டாக வைக்கணும். ஓகே, ஸோ இதை இன் சென்டர், ஸோ இதை மிட் பாயிண்டாக வச்சு ஒரு சர்க்கிள் போடணும். ஸோ இந்த சர்க்கிள் 3 சைட்ஸையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதான் இன் சர்க்கிள். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.